கைம்பெண் மகன் உயிர் பெறுதல். நீண்ட காலத்திற்கு முன்பு இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவர் ஊராக பயணம் செய்து கடவுளின் அன்பை பற்றி மக்களுக்கு கற்பித்தார். தான் காணும் அனைவரிடமும் அன்பாகவும் இரக்கத்துடனும் நடந்து கொண்டார். கடவுள் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்பதைக் காட்ட அற்புதங்களைச் செய்தார். இயேசு பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், நோயற்றவர்களை குணப்படுத்தினார், பேய்களை விரட்டினார், மேலும் இறந்தவர்களை மீண்டும் உயிருடன் எழுப்பினார். லூக்காவின் நற்செய்தியில் காணப்படும் இந்த கதையில் தன் ஒரே மகனை இழந்த ஒரு பெண்ணிடம் இயேசு எவ்வாறு மிகுந்த இரக்கத்தை காட்டினார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண், அதுவும் ஒரு விதவை பெண், தனியாக வாழ்வது சமுதாயத்தில் மிக கடினமான ஒன்றாக இருந்தது. இந்த பெண் ஏற்கனவே தனது கணவனை இழந்து வாழ்ந்து வந்தார். இப்போது அவள் தன் ஒரே மகனையும் இழந்து விட்டாள். இதனால் அவளை கவனித்துக் கொள்ள இனி யாரும் இல்லை. அவளுக்கு ஆதரவு தரவும் யாரும் இல்லை என்பதை இயேசு உணர்ந்தார். அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். அவள் மீது இரக்கம் கொண்ட இயேசு அவளுக்கு உதவினார். விதவையின் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றிய கதை இது. ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் நயீன் என்ற ஊருக்குச் சென்றனர். ஊரை நெருங்கியதும் மிகவும் சோகமான காட்சியைக் கண்டனர். ஊருக்கு வெளியே ஒரு கூட்டம் நடந்து சென்று கொண்டிருந்தது. இருந்த ஒரு இளைஞனை அவர்கள் சுமந்து சென்றனர். விதவையான அவரது தாய் தன் ஒரே மகன் என்பதால் மனம் உடைந்து அழுதாள். சோகமான தாயை பார்த்த இயேசுவின் இதயம் இரக்கத்தால் நிறைந்தது. அவர் அவளிடம் கூறியது, அம்மா, அழாதீர். அப்போது அங்கே இயேசு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தினார். அவர் இறந்த மனிதனிடம் நடந்து சென்றார். அவரை சுமந்து சென்றவர்கள் நின்றார்கள். இறந்தவரை சுமந்து வந்தவர்கள் இயேசு என்ன செய்யப் போகிறார் என்று யோசித்துக் கொண்டு நின்றார்கள். இயேசு இறந்தவரிடம் சென்று, இளைஞனே, நான் உனக்குச் சொல்கிறேன், எழுந்திடு என்றார். என்ன அதிசயம்! உடனே அந்த இளைஞன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். இயேசு அவருக்கு எழுந்திருக்க உதவினார். பின்னர் இயேசு அந்த இளைஞனை அவரது தாயிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் தன் மகன் மீண்டும் உயிர் பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். மக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன், நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களைத் தேடி வந்திருக்கிறார் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இயேசு செய்த இந்த அற்புதம் யூதேயா நாடு முழுவதும் பரவியது. இந்த கதையில் விதவையின் மீதும் அவளுடைய துயரத்தின் மீதும் இயேசு எப்படி ஆழ்ந்த இரக்கத்தை காட்டினார் என்பதை பார்க்கிறோம். அந்த விதவையின் மகனை மீண்டும் உயிர்ப்பித்ததன் மூலம் இயேசு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் கடவுளின் மிகுந்த அன்பையும் வல்லமையையும் காட்டினார். இதைக் கண்ட மக்கள் வியப்பும் நம்பிக்கையும் அடைந்தனர். இயேசுவை போன்ற ஒரு இறைவாக்கினரை தங்களுக்கு உதவ அனுப்பியதற்காக கடவுளை போற்றினர். இந்த அற்புதம் இயேசு மக்களின் வலி மற்றும் துன்பங்களில் ஆழ்ந்த அக்கறை கொண்டவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளால் முடியாதது எதுவுமில்லை என்பதை இது நமக்கு காட்டுகிறது. இக்கதையின் மூலம் இயேசு நம்பிக்கையையும் ஆறுதலையும் வாழ்வையும் தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம் ஒவ்வொருவரின் துன்பத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றும் அன்பு தெய்வம் இயேசுவே என்பதை உணர்ந்து துன்பத்திலும் வேதனையிலும் இறைவனை தூற்றாமல் அவர் மீது முழு நம்பிக்கை வைப்போம். அப்போது இறைவன் அந்த துன்பத்தை தாங்கவும் அதிலிருந்து நாம் வெளியேறவும் நமக்கு உதவுவார். இந்த கதையில்
கைம்பெண் கேட்காமலேயே அவள் மீது கொண்ட இரக்கத்தால் இயேசு உதவினார். நாமும் நம்முடன் இருக்கும் சக மனிதர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நம்மால் இயன்ற உதவியே செய்வோம். நாம் இறைவனின் பிள்ளைகள் என்பதைக் காட்டுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.